முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் வன்முறையை கண்டிக்க நாம் ஒரே தேசமாக ஒன்றிணைய வேண்டும் என்று அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டிரம்ப் தற்போது பாதுகாப்பாக இருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். டிரம்ப் மற்றும் பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்காக தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் அமெரிக்காவில் இதுபோன்ற வன்முறைகளுக்கு இடமில்லை என்றும் கூறியுள்ளார். வன்முறையை கண்டிக்க ஒரே தேசமாக நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இதேபோல் நமது ஜனநாயகத்தில் அரசியல் வன்முறைக்கு முற்றிலும் இடமில்லை என்று அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா தெரிவித்துள்ளார். டிரம்ப் பெரிய அளவில் காயமடையவில்லை என்பது நிம்மதியளிப்பதாகவும் அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியல் மற்றும் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் டிரம்ப் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாகவும் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டிரம்ப் மீதான படுகொலை முயற்சி கவலையளிப்பதாகவும் இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்களை கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.